ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 500 லிட்ரு வாட்டர் டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். 500 லிட்ரு ஒரு 250 லிட்ரு வாட்டர் டேங்க்கு ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா மண் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பிளாக்கேஜ் ஆகுது. அடிக்கடி பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக வருது, ஃபுல்லாக கல் மண்ணாக வருது. அதால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த வாட்டர் டேங்க்கை எப்படி க்ளீன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி தண்ணி இருக்கிற மாரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டேப் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் யூஸ் பண்ணுற டேப் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு யூனியன் இருந்ததுன்னா அந்த யூனியனை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஒரு டைம் பாதி. ஏன்னா எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் பாதி தண்ணி வச்சுட்டு உள்ளே ஒரு ஆள் இறங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சைடில் பார்த்திங்கன்னா எவ்வளோ மண் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே இறங்கி பொறுமையாக க்ளீன் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுன்ட்டு பாருங்கள். எவ்வளோ கரையாக இருக்குது ஃபுல்லாக. இப்போ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறப்ப தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ளீன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எவ்வளோ தரம் இருக்குது பாருங்கள். கீழே வரைக்கும் தண்ணி கீழே போயிட்டே இருக்குது. அந்த தண்ணியில் தான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம். தண்ணி ஒரு டைம் ஃபுல்லாக காலால் வச்சு நல்லா தீ வெளியே எடுத்துட்டா நல்லது. நான் 2 டைம் ஆல்ரெடி எடுத்துட்டேன் வெளியில். அப்போவும் இவ்வளோ மண் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா. தண்ணி வச்சுட்டு இது போல் க்ளீன் பண்ணணும். பாருங்கள் அந்த கரை எல்லாம் எவ்வளோ க்ளீனாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு சோப்பு ஆயிலு ஒரு கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா அந்த இது பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது பண்ணுறேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக அந்தளவுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே க்ளீன் ஆகுது. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்திங்கன்னா. ஃபுல்லாகவே டேங்கை பார்த்தாலே தெரியும். இது 500 லிட்ரு, பக்கத்தில் ஒரு 250 லிட்ரு இருக்குது. பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேங்க்கில் எந்த அளவுக்கு கரையாக இருந்து எந்த அளவுக்கு நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மெயினாக பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் எப்பயும் க்ளீன் பண்ணுறப்போ ஒரு 2 ரீசன் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு முத வாட்டர் டேங்க்கை நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிற அந்த இன்லெட் இருக்குது பார்த்திங்களா, அதை க்ளோஸ் பண்ணுறங்க. அதில் பார்த்திங்கன்னா யூனியன் இருந்ததுன்னா யூனியனை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா கேட் வால் பால் வால் சொல்லுவாங்க, அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா பார்த்திங்கன்னா இது போல் க்ளீன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எல்லா டஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போ டேரெக்டாக டேப்பில் போய்ட்டு ஃபுல்லாக பிளாக்கேஜ் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த டேப்பில் இன்லெட்டில் அங்கே கூட க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு துணி வச்சு அடைச்சிட்டிங்கன்னா அது தண்ணி போகாமல் இருக்கும். இப்போ 2 டேங்க் இருக்கிறதால பார்த்திங்கன்னா இதில் அது போல் தான் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துணி வச்சு அடைச்சிருக்கேன். ஏன்னா அதில் இருக்கிற தண்ணி இதில் வராமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டேங்க் நிப்பில் இருக்குது பார்த்திங்களா, டேங்க் நிப்பிலேருந்து அதுக்கு கீழே போகிற தண்ணி எல்லாமே இப்படி பக்கெட்டில் தான் எடுக்க முடியும். இதை ஃபுல்லாகவே எடுத்துட்டு எல்லா மண்ணையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் பார்த்திங்கன்னா மாப் அடிக்கணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எந்த அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வைப்பர் வச்சு நல்லா க்ளீனாக எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது பாருங்கள். ஃபுல்லாக வைப்பரை வச்சு ஃபுல்லாகவே அப்படியே தண்ணியில் வச்சு க்ளீன் பண்ணுறோம். எல்லா மண்ணுமே வந்துடுது பாருங்கள். வைப்பரை வச்சு தீர்த்தின உடனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது பாருங்கள். இந்த டேங்க் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். வீடியோவை பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ டஸ்ட்டு அவ்வளோ மண் கல் ஃபுல்லாகவே இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணியாச்சு. அந்த டேங்க் நிப்பலுக்கு கீழே வர தண்ணி எல்லாமே நம்ம ஒரு மக்கு பக்கெட் வச்சு ஃபுல்லாகவே அதில் எடுக்கணும். 2 பேர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். வெளியில் ஊற்றுறதுக்கு ஒரு ஆள் வாங்கி கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாப் போட்டாச்சு. நம்ம பாருங்கள் எந்தளவுக்கு ஃபுல்லாக காயிற மாதிரியே ஃபுல்லாக போட்டாச்சு. எந்தளவுக்கு க்ளீன் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேங்க்கு பாருங்கள் கீழே இதுவாகுது.
சைட்லேயும் இருக்குது பாருங்கள். சைட்லேயும் நம்ம வந்து வைப்பர் போட்டோம்னா இன்னும் க்ளீன் ஆகிடும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதுபோல் வந்து தண்ணியை வச்சு இது பண்ணோம். தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டு போனீங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது போல் சுத்தமாக காயிற அளவுக்கு போட்டோம்னா ப்ளீச்சிங் பவுடர் கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ப்ளீச்சிங் பவுடர் போட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு டேங்க்கு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக வந்து எப்படி இருந்த டேங்க் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 250 லிட்டர் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாக மண் தான் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், அது ஃபுல்லாக மண் தான். ஒரு டைம் வந்து நம்ம வந்து மோட்டர் போட்டு இந்த மண் எல்லாமே எடுத்துடலாம். டைம் முடிஞ்ச அளவு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ள தண்ணியை பாதி வரைக்கும் ஃபுல் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம அலசனோம்னாலே வந்து இந்த மண் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். ஸ்டார்டிங் அந்த டேங்கில் தான் வந்து அதிகமான இதுவாக இருந்தது, டஸ்ட் இதுவாக இருந்தது. இது வந்து பழைய டேங்க் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம். அதால் வந்து பார்த்திங்கன்னா இது கலரே இப்படி தான். இது வந்து பிளாக்கு, அது வந்து எல்லோ கலரு, உள்ளே வந்து ஒயிட்டு. இது வந்து பிளாக்காகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஃபுல் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து கரெக்டாக இது பண்ணிட்டு தண்ணியை வெளியே ஓப்பன் பண்ணி விட்டுடணும். யூனியன் இருந்தால் யூனியனில் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து டேப்பில் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா யூனியனில் ஓப்பன் பண்ணுங்கள். பால் வால் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கான க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அப்படி உங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு ஹோல்ஸும் இல்லை, டேபிள் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ணி டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு எடுத்து செட்டிங் போட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே இங்கேயே எடுத்தாச்சு. என்ன டேப்பில் வந்து இது பண்ணோம்னா எல்லா டேப்பும் வந்து அடைச்சிக்கும், ஃபுல்லாக வந்து மண் போய்டும். அதால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஐடியா பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுற தண்ணி எல்லாமே போயிட்டே இருக்குது. இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற மண் எல்லாமே ஃபுல்லாகவே க்ளீனாகி வெளியே எடுத்துடும். அந்த டேங்க் அவ்வளோவும் க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேங்க்கு க்ளீன் பண்ணது. இது வந்து செகண்ட் டேங்க்கு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ப்ளீச்சிங் பவுடரும் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணியை ஃபுல் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ரொம்ப டஸ்ட்டு எதுவுமே இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை நார்மலாக க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் டேங்க்கு உங்களால் க்ளீன் பண்ணவே முடியல அப்படின்னு நினச்சாலும் கூட நீங்கள் டேங்க் வந்து ஒரு டைம் இது போல் பாதி வச்சுட்டு எதனா ஒரு குச்சி எதனா கம்பு வச்சு ஃபுல்லாக வந்து ஒரு கையால் கூட சரி இதை மிக்ஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற மண் எல்லாம் வெளியே வந்துடும். ஒரு முறை ஓப்பன் பண்ணி விட்டிங்கனாலே போதும், பாதி க்ளீன் ஆகிடும் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளிவாக ஆகாது. ஏன்னா ஒயிட்டு இதில் வந்து சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு இருக்கிற ப்ளீச்சிங் பவுடரும் ஒயிட்டு, அதெல்லாம் வந்து சரியாக தெரியாது கிளியராக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள். பிளாக் கலர் டேங்க்கில் வந்து சின்ன டேங்க்கில் வந்து நல்லா க்ளீனாகவே தெரிய ஆரம்பிக்கும். தண்ணி இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஆனால் தண்ணி வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கங்கா 500 லிட்ரு 3 லேயரு பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் டேங்க்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் க்ளீனாக ஆகுது பாருங்கள். அந்தளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ப்ளீச்சிங் பவுடர் போட்டது எல்லாமே தெரியுது பாருங்கள். ஒயிட்டாக இருக்குது எல்லாமே ப்ளீச்சிங் பவுடர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் தான். இந்த டேங்க் வந்து அவ்வளோ சீக்கிரம் தெளிவாக ஆகாது. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இது வந்து பெரிய டேங்க்கு, ப்ளீச்சிங் பவுடரு சைடில் வந்து ஒயிட்டு தான், ப்ளீச்சிங் பவுடரும் ஒயிட்டு. அதால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாகிறதுக்கு வந்து டைம் ஆகும். பெரிய டேங்க்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய டேங்க்கில் அப்படி இருக்குது. ஏன்னா இதுக்கு கொஞ்சம் அதிகமாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டு இருக்கும், இது கொஞ்சம் கம்மியாக போட்டது தான். வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வெல்கம் MPR RO சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.